கனமழை காரணமாக தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, திருவாரூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. விருதுநகரில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து தலைமை ஆசிரியர்களை முடிவெடுக்கலாம் என ஆட்சியர் ஜெயசீலன் அறிவிப்பு. தென்காசியில் தொடர் மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. (2026) தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும். ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி. திட்டக்குடியில் அரசு பள்ளி மாணவர்கள் இடையே மோதல். சாலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட அதிர்ச்சி காட்சி. பராமரிப்பு பணி காரணமாக கடற்கரை, செங்கல்பட்டு மின்சார ரயில்கள் இன்று பகுதி நேர ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக 288 தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. 4136 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் 9.63 கோடி பேர் வாக்களிக்க தகுதி. ஜார்க்கண்டில் 2ஆம் கட்டமாக 38 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. வரிசையில் நின்று வாக்களிக்கும் மக்கள். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருக்குவளையில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவு. தலைஞாயிறு பகுதியில் 7 சென்டிமீட்டரும், வேதாரண்யத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவு. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. கடலோர மாவட்டங்களில் 25ஆம் தேதி முதல் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என தகவல். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது திமுக உயர்நிலைக்குழு. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி, விஜய் அரசியல் குறித்து முக்கிய ஆலோசனை. பிரபல இசையமைப்பாளர் A.R. ரகுமான், சாய்ரா பானு தம்பதி விவாகரத்து. 29 ஆண்டுகால திருமண பந்தத்தை முறித்துக் கொள்வதாக சாய்ரா பானு அறிவிப்பு. கடலூரில் சாலையில் விளம்பர பலகை விழுந்து இருசக்கர வாகன ஓட்டி காயம். விபத்தின் CCTV காட்சிகளை வெளியிட்டதாக 3 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம். பிரேசில் பயணத்தை முடித்து கயானா புறப்பட்டார் பிரதமர் மோடி. கயானா அதிபர் முகமது இஃபான் அலியை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலாவை கொலை செய்ய சதித்திட்டம். அதிபரை கொல்ல திட்டமிட்ட ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட 5 பேர் கைது. போரால் பாதிக்கப்பட்ட காசாவுக்கு நிதி அளிப்பதுடன் உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும். பிரேசில் G20 உச்சி மாநாட்டில் உலக தலைவர்கள் கூட்டாக பிரகடனம்.